வணக்கம் தலைமையிலே. நாகாஸ்திரா 1 முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இந்திய இராணுவத்தில் சென்ற வாரம் கணிசமான எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட ஒரு புதிய மிக அத்தியாவசியமான ஆயுதம். இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த நாகாஸ்திரா இந்த தேசத்தில் வாழும் புல்லுருவிகள் ஈனப்பிரிவுகளுக்கு ஒரு படிப்பினை கற்றுத்தரும். அவனுக்கு எப்படின்னா இந்த தேசத்தில் பிறந்திருப்பாங்க, இந்த தேசத்து விளைச்சலையும் நம் தேசத்து தண்ணீரையும் குடித்து உயிர் வாழ்வாங்க. நம்ம தேசத்து மாவீரர்கள் இராணுவ மாவீரர்களின் தியாகத்தால் கிடைக்கிற பாதுகாப்பை குடும்பத்தோடு அனுபவிச்ச மகிழ்ச்சியோடு இருந்துக்கிட்டு நம்ம தேசத்தை குறையாக பேசுவாங்க. அதே சமயத்தில் எதிரி தேசத்தை ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க. அந்த ஈனப்பிறவைகளுக்கு இந்த நாகாஸ்திரா ஒரு படிப்பினை. இந்த நாகாஸ்திரா ஆரோக்கியமற்ற பொருள், சிந்தனையற்ற பொருளாக இருந்தாலுமே, உயிரற்ற ஒரு இரும்பு பொருளாக இருந்தாலுமே, தான் இருக்கும் நம்ம இந்த இந்திய தேசத்திற்காக, நமது இராணுவ மாவீரர்களுக்காக அவர்களுக்கு முன்னே இது சென்று எதிரிகளை அழித்து தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் தற்கொலை ட்ரோன்கள். அதுதான் நாகாஸ்திரா தற்கொலை ட்ரோன்கள் சொல்லப்படுது. இது இனிமேல் வர காலங்கட்டில் போர்களில் முக்கிய பங்காற்றும் வெற்றி தோல்வியை நிர்மாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே தன்னை நிரூபித்து காட்டுச்சு அப்படின்னா, அதிக அளவில் ரஷ்யா உக்ரைன் போரில் இன்னைக்கு உக்ரைனில் போய் ரஷ்யா மாபெரும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான ரஷ்ய இராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இந்த தற்கொலை ட்ரோன்கள் பார்க்கப்படுது. உக்ரைன்லையும் செய்கிறாங்க, மற்றும் அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகள் அதிக அளவில் இந்த ட்ரோன்களை உக்ரைன் சப்ளை பண்ணுறாங்க. மிகப்பெரிய ரஷ்ய இராணுவ மாவீரர்களின் புதைக்குழியா, டேங்குகளின் புதைக்குழியா இன்னைக்கு உக்ரைன் மாறிட்டு இருக்கு. ரஷ்ய இராணுவம் மிக பலத்தாடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ட்ரோன்கள் தான் மிக முக்கிய காரணம் சொல்லுது. இது யூஏவி வகையை சேர்ந்தம்பாங்க. அதாவது யூஏவினா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்பாங்க. இந்த யூஏவி பல உபயோகத்தில் இருக்குது. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பொருட்களை கூட சப்ளை பண்ணுது. புகைப்படங்கள் எடுக்க போய் உளவு பார்க்க, மிசைல் அனுப்புறதுக்கு, ஃபயர் பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி யூஏவி இருக்குது. அதில் ஒரு பிரிவு தான் இது. இது தன்னைத்தானே அழித்து தற்கொலை செய்து கொள்ளும். லூயிட்டரிங் முனிஷன்பாங்க. அதாவது வெடி மருந்துடன் அலைந்து திரிந்து தற்கொலை செய்து கொள்பவை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த பேர் அருமையான பேர். நாகாஸ்திரா இது எடுக்கப்பட்டது ராமாயணத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் ராமரும் ராவண படைப்பிரிவும் சண்டை போடும்போது ராமர் தன்னுடைய படைப்பிரிவில் பழி எண்ணிக்கை கணிசமாக குறைக்கிறதுக்காக இந்த நாகாஸ்திராவை அனுப்புனார் அப்படிம்பாங்க. சேம் பிரின்சிபல், அதாவது அதே கோட்பாடு, அதே குறிக்கோள். நம் இராணுவ மாவீரர்களின் பழி எண்ணிக்கையை கணிசமான முறையில் குறைக்க இனிமேல் நாகாஸ்திரா பயன்படும். அதனால் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. இது யார் தயாரிச்சிருக்காங்கன்னா, இந்தியாவில் நாக்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனம், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நாக்பூர்பாங்க. இன்னும் 2 நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இதை எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட்பாங்க. இவங்கெல்லாம் இந்த ட்ரோனை செஞ்சு கொடுத்தது. இதில் ஒரு பெருமையான செய்தி என்னென்னா, இந்த நம்ம இராணுவ அதிகாரிகள் முன்னால் இந்த ட்ரோனை கொடுத்து பரிசோதிக்க சொல்லும்போது 3 வகையான ட்ரோன் அங்கே வச்சுருந்தாங்க. ஒன்று இஸ்ரேலோட ட்ரோன், 2வது போலந்து நாட்டை சேர்ந்த ட்ரோன், இன்னொன்று நம்ம இந்தியாவுடைய நாகாஸ்திரா வச்சுருந்தாங்க. நம்ம இன்னைக்கு இந்தியாவில் பயன்படுத்துகிற 100க்கு 100% யூஏவி வெஹிக்கிள் எல்லாம் இஸ்ரேலேருந்து வந்தது தான். இந்த 3ஐயும் பரிசோதிக்கும் போது 3லையும் மிக சிறந்தது, அதாவது தொழில்நுட்பத்தில் மற்ற எல்லாத்துலையும் மிக சிறந்ததுன்னு தன்னை நிரூபித்தது நாகாஸ்திரா தான். அப்போ நம்ம இந்திய இராணுவ அதிகாரிகள் அதுக்கான பல்கான ஒரு 450 நாகாஸ்திராக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. 120 போன வாரம் நம்ம படைப்பிரிவில் சேர்த்து கொள்ளப்பட்டது. இப்போ பார்க்கும்போது உலக ட்ரோன்கள் வைத்திருக்க நாடுகள் வரிசையில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இதில் இன்னொரு பெருமையான மகிழ்ச்சியான செய்தி, இஸ்ரேலுடைய ட்ரோன், போலந்தோட ட்ரோன் 1 வாங்குற காசில் நம்ம 2 வாங்கிக்கலாம் நாகாஸ்திராவை. அதாவது நம்ம பணம் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு ட்ரோன் வாங்குற நேரத்தில் 2 ட்ரோன் வாங்கிக்கலாம், மிக சிறந்த ட்ரோனாக வாங்கிக்கலாம். இந்த நாகாஸ்திரா நம்ம பிரதமர் மோடிஜியோட தனிப்பட்ட ஆர்வத்திலையும் ஒரு ப்ரெஷர் மூலமாக சீக்கிரம் செஞ்சு நம்ம இராணுவத்தில் இணைக்கப்பட்ட ஒரு ஆயுதம். இது நமக்கு மிக தேவைன்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை நமக்கு புலப்படுத்தியிருக்கோம். அதாவது நம்ம இந்திய இராணுவ மாவீரர்களுக்கும் சப்பமுக சேனலுக்கும் கல்வான் பள்ளத்தாக்கில் சண்டை நடந்துச்சு. நம்மை பாதுகாப்பதற்காக அந்த கடுங்குழிலையும் சண்டை போட்டு கணிசமான எண்ணிக்கையில் நம்ம இராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க, வீர மரணம் அடைஞ்சாங்க. அதை விட அதிக எண்ணிக்கையில் சப்பமுக சீனர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த சமயத்தில் நம்மகிட்ட இந்த நாகாஸ்திரா இருந்தால் நம்ம இராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதை நம்ம பாரத பிரதமர் சொல்லி ப்ரெஷர் கொடுத்து இந்த நாகாஸ்திராவை செய்ய சொல்லி நம்ம படைப்பிரிவில் சேர்த்துக்கிட்டாங்க.
மற்ற நாட்டில் இருக்கும் இந்த ட்ரோன் வகைகளுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இது நீங்கள் வந்து தாக்குதல் நடக்கலாங்க தேவைப்படல அப்படின்னா இந்த நாகாஸ்திரம் நம்ம திரும்ப கூப்பிட்டுக்கலாம். அதாவது ஒரு நபரையோ ஏதோ ஒன்று தாக்குதலுக்கு அனுப்புகிறோம், அங்கே நபரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த நாகாஸ்திராவை திரும்ப கூப்பிட்டுக்கலாம். மற்ற நாட்டில் இந்த வசதி இல்லை. இதில் வந்து ஒரு பாராசூட் இணைக்கப்பட்டிருக்கு. திரும்ப கூப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து சாஃப்ட் லேண்டிங் வாங்க, மெதுவாக தரையிறக்கம் பண்ணிடுவாங்க. பின்னர் வந்து இது அந்த இடத்த கண்டறியப்பட்டு அதில் சிக்னல் வந்துட்டே இருக்கு, கண்டறியப்பட்டு அதை எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ நமக்கு செலவாகாது. தேவைப்பட்டால் அந்த இடத்துல தாக்குதல் நடந்தால் மட்டும் தற்கொலை பண்ணும், இல்லாட்டி திரும்ப வந்துடும். இந்த வசதி நாகாஸ்திரம் இருக்கு. பிற அநேக முன்னேறிய நாடுகளில் கூட இந்த வசதி இல்லை. இதன் மூலமாக யார் யாரை தாக்கலாம் அப்படின்னா எதிரிகளோட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, தாக்கலாம். லான்ச்சிங் பேட் அப்படிம்பாங்க, அதாவது ஏவுதளம், அந்த ஏவுதளம் எல்லாத்தையுமே தாக்கலாம். ஜிகாதி ஊடுருவர்கள், அதாவது நைட்டு ஊடுருவி வந்துட்டு இருக்கிறவன், இது இரவும் பகலும் செயல்படக்கூடியது. ஊடுருவி வரவன், கும்பலாக ஊடுருவி வரவன், இவங்க எல்லாத்தையுமே தாக்கலாம். இந்த மாதிரி எதிரியோட நிலையை தாண்டி எதிரி நாட்டுக்குள்ள தேவைப்பட்டால் உள்ள போய் தாக்கலாம். அத்தனை வசதிகள் இந்த நாகாஸ்திரம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிசைல் செய்கிற வேலையை தான் நாகாஸ்திரம் செய்யுது. நம்மகிட்ட இவ்வளோ மிசைல் இருக்கும்போது நாகாஸ்திரம் தனி ஒன்று எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. மிசைல் வந்து ஒன்று போகுதுன்னா மிகப்பெரிய பொருட்செலவு செலவாகும். நம்மளுக்கு ஒரு மிசைல் நம்ம அனுப்பிட்டோம்னா மிக செலவாகும். நாகாஸ்திரம் அப்படி அல்ல, மிக சீப்பராக முடியும். அதே சமயத்தில் வந்து மிசைல் காத்திருந்து தாக்குதல் நடத்தாது. ஒரு மிசைல் அனுப்பிட்டோம் அப்படின்னா அது நேராக ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் நேராக சென்று அந்த இடத்துல தாக்கிறோம், காற்று இருக்காது. நாகாஸ்திரம் அப்படி இல்லை. இது வந்து நம்ம அனுப்புகிறோம், காற்று இருக்கும், வான்வெளியில் காற்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் லூட்டரிங் முனிஷன்பாங்க. வெடி மருந்தோட அலைந்து திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படா அந்த டார்கெட் நம்ம கிடைக்குன்னு சொல்லி டார்கெட் கிடைச்சோன்னா தான் போய் தாக்குதல் நடத்தும். அதை காத்திருந்து தாக்குதல் நடத்தும். அதே மாதிரி கணிசமான எண்ணிக்கையில் வந்து சேதத்தை தவிர்த்துக்கலாம். ஒரு மிசைல் போது அப்படின்னா அதிக சேதத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திடும். ஆனால் நாகாஸ்திரம் அப்படி இல்லை. சிக்கனு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த மட்டும் அழிச்சிட்டு தன்னை அழித்துக்கொள்ளும். சைலண்ட் கில்லர் அப்படிம்பாங்க. மிசைலாம் கூட ரொம்ப சத்தம் வரும். இது எலக்ட்ரானிக், முழுக்க எலக்ட்ரானிக் முறையில் செயல்படுது. அந்த வெடிமருந்து தவிர எல்லாமே எலக்ட்ரானிக் பொருட்கள். அதனால சத்தமே இல்லாமல் போகும், மிக சத்தம் இல்லாமல் போகும். அந்த எதிரிக்கு வந்து பக்கத்தில் வர கூட தெரியாது, அது சத்தம் இல்லாமல் அவனை கொல்லும் அப்படிம்பாங்க. மிசைல்ஸ்லாம் அப்படி கிடையாது, மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம ராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் நாகாஸ்திரனோட டெக்னிக்கல் டேட்டா தொழில்நுட்பம்னு பார்த்தோம்னா இது 9 கிலோ எடை உள்ளது. அது 9 கிலோவில் 1 கிலோ ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும். அதாவது அதிக தாக்கும் திறனுள்ள வெடிப்பொருள் வந்து 1 கிலோ வச்சுருக்கிறாங்க. நாகாஸ்திரம் 2ல் வந்து 4.5 கிலோ வெடிப்பொருள் வைக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. இது ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய கையில் இருந்து அனுப்பலாம், இல்லை ட்ரைபேட் மூலமாக இதை அனுப்பலாம். இது வந்து டே அண்ட் நைட் கேமரா இதில் மாற்றிருக்காங்க. இரவு பகல் பார்க்கக்கூடிய கேமரா இதில் இருக்குது, இரவிலும் செயல்படும். இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா ஜிபிஎஸ் இதில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்பாங்க. ஜிபிஎஸ் இல்லாமல் யாருமே இல்லை. நீங்கள் வழி சொல்கிறீங்க, இடத்துக்கு போகிறீங்க, எல்லாத்துக்குமே ஜிபிஎஸ் தான் பயன்படுது. ஒரு 24 சேட்டலைட்டை நம்பி இந்த தொழில்நுட்பம் செயல்படும். அது இதில் மாற்றிருக்கனால தான் மிக சரியான இடத்துக்கு போய் இது கரெக்டாக தாக்குதல் நடத்துது. ஜிபிஎஸ்சில் இருக்குது. அதே போல் வந்து இது எக்ஸ்ட்ரீம் வெதரை வந்து தாக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அதாவது கடுமையான பருவநிலை காலநிலையும் தாக்கு பிடிக்கும். என்னதான் ட்ரோன் அப்படி சொன்னாலுமே அதிகமான மலைகள், அதிக பனி வந்து ட்ரோனை பாதிக்கும். அதிக பனி இருந்ததுன்னா டார்கெட்டை அது இலக்கை வந்து பார்க்க முடியாது. அதிக மழை பெஞ்சதுன்னா ட்ரோனே காலியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் இது வந்து தாக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. எல்லா வெதலையும் இது பறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ரேடாரில் மாட்டிக்காது, ஏன்னா மிக சிறியதாக செஞ்சுருக்கனால 200 மீட்டருக்கு மேலே உயரத்தில் பார்க்கும்போது கூட நம்ம கண்ணால் அதை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ சிறியதாக இருக்குது. இது 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் செயல்படும், அது கீழே வரும். அதனால் இது வந்து கண்டிப்பாக இது ரேடாரில் மாட்டிக்காது அடிப்பாங்க. இது வந்து ஒரு இராணுவ வீரர் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. 15 கிலோமீட்டர் தொலைவில் இது இயக்கலாம்னு சொல்லுவாங்க. அது தன்னந்தனியாக போகும்போது, அது சுயாட்சியாக அது செல்லும்போது 30 கிலோமீட்டர் தாண்டி போய் எதிரிகளை தாக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்குமாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து பேட்டரி மற்ற பொருட்கள்லாம் மாட்டப்பட்டிருக்கு. சைலண்ட் கில்லர், மிக சத்தமே இல்லாமல் இலக்குகளை அழிக்கக்கூடியது. வருகின்ற நாகாஸ்திரா வந்து 2 வந்து 90 கிலோமீட்டர் போகும். 4.5 கிலோ வெடிப்பொருளை எடுத்து செல்லுன்னு சொல்லப்படுது. நாகாஸ்திரா 2 3 சொல்லி போயிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு தேவையான மிகச்சிறந்த ஆயுதம். இது நம்மகிட்ட நிறைய ஆயுதம் இருந்தாலும்
இது ரொம்ப என்ன மனசு தொட்டது. என்னன்னா, இங்கே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம தேசத்தை குறை சொல்லும் புல்லுருவிகள், ஈனப்பிறவிகள் மத்தியில் ஒரு உயிரற்ற ஒரு சிந்தனையற்ற பொருளாக இருந்தாலுமே நம் தேசத்துக்காக இது சென்று எதிரிகளை தாக்கி அழித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள், மிக பிடித்த பொருள். நன்றிகள்.